ஒரு பியூட்டிஃபுல்லான பரிகாரம். உங்கள தொல்ல பண்ணக்கூடியவர்கள் உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெல், ஒரு அழகான ஒரு பரிகாரத்த தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். இத எப்படி பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. உட்காந்த இடத்துல இருந்தே பண்ணி முடிச்சுட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். பட் இதோட இன்டென்ஷன்ஸ், இந்த மிரக்கிள் கோட் எல்லாமே சூப்பர் பவர்ஃபுல். உங்கள விட்டு உங்கள ஹர்ட் பண்றவங்க, இரிட்டேட் பண்றவங்க, கஷ்டப்படுத்துறவங்க, துன்பப்படுத்துறவங்கலாம் ஒரு ஸ்டெப் உங்கள விட்டு விலகி இருக்கணும்னா, இத நீங்க பண்ணலாம். ஹாய், ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க குடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாரி போயி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டாரட் 6 சென்ஸ்லயும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. என் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. சரி. இன்னைக்கு நான் உங்ககிட்ட குடுக்க போற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பரிகாரம், எப்படி நம்மள ரொம்ப ஹர்ட் பண்றவங்க, கஷ்டப்படுத்துறவங்க, ஆ சம்மந்தமே இல்லாம நம்ம மேல பழி போடுறவங்க, மொத்தத்துல அவங்க நம்ம வாழ்க்கையில இருந்தா நமக்கு கஷ்டம்டா, இவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஆனா நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்படி? நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணும். இது யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தரா இருந்தாலும் சரி, ஒரு 2, 3 பேரா இருந்தாலும் சரி, எப்படி அவர்கள நம்ம வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் தள்ளி விலகி வைக்க வேண்டிய வழிமுறைகள நான் இப்ப உங்களுக்கு சொல்லப் போறேன். வழிமுறைகள்னு இல்லாம ஒரே ஒரு டெக்னிக் தான். சூப்பரான பரிகாரம். தயாரா இருக்கீங்களா? ரைட். இதுக்கு நமக்கு என்ன தேவை? வேணும்னா கேண்டில் உங்க இஷ்டம். இல்ல கேண்டில்லாம் இல்ல. பரவாயில்லங்க. ஒரு சின்ன அது ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ கிரியேட் பண்ணும். அவ்வளவுதான். அப்புறம் சின்ன ஒரு மூடி போட்ட டப்பா உங்ககிட்ட எனிதிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக், வாட்டெவர் என்ன டப்பானாலும் ஓகே. ஒரு பேப்பர். நான் இங்க 2 பேப்பர் வச்சிருக்கேன். ஏன்னா ஒண்ணு தமிழ், ஒண்ணு ஆங்கில ஆக்கம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ நீங்க பயன்படுத்திக்கலாம். அது ஒண்ணு வச்சிருக்கேன். அண்ட் பிளாக் பென். என்கிட்ட பிளாக் பென் இல்லாதனால நான் ப்ளூ பென் வச்சிருக்கேன். யூசுவலா பிளாக் தான் மெயினா என்கிட்ட இருக்கும். பட் இன்னைக்கு இங்க் தீர்ந்து போச்சு. ஸோ ஃபர்கிவ் மீ ஃபார் தட். பட் இதுக்கு மட்டும் ஐ யூஸ் சம் crayons. பட் உள்ள எழுதுறதுக்கு எழுதுனா உங்களுக்கு கிளியரா இருக்காதுன்னு பென்ல எழுதியிருக்கேன். பட் நீங்க பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஒரு பாட்டில் தண்ணி. அவ்வளவே தான். இதுக்கு மேல இதுல வந்து தேவைன்றது எதுவுமே கிடையாது. வெல் அஃப்கோர்ஸ் யுவர் இன்டென்ஷன்ஸ். அதாவது நீ என் வாழ்க்கையில இருக்கலாம், பட் எந்த தொல்லையும் செய்யாம இருந்தா போதும் அப்படின்ற நம்மளோட இன்டென்ஷன். ஓகே. இத என்னைக்கு நீங்க ஆரம்பிக்கணும்? இத வந்து அமாவாசை இரவு. ஓகே. என்னைக்கு உங்களுக்கு அமாவாசை வருதோ அந்த இரவு ஆரம்பிக்கணும். யூசுவலா என்னோட ஒரு சில டெக்னிக்ஸ் அட்ராக்ஷன் இது வந்து ரிலீஸ் அண்ட் ஃப்ரீஸ் பண்ற ஒரு ஸ்பெல், ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். அதனால நீங்க குளிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம அட்ராக்ட் பண்ண போறோம். ஒரு சில டெக்னிக் நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் பாருங்க. ஒரு சில பேரை அட்ராக்ட் பண்ணோம்னா அவங்க நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து இன்னும் ஈர்க்கணும்னு ஆசையா, அப்ப நம்ம குளிச்சுட்டு தான் அந்த ரெமெடியை பண்ணணும், அந்த பரிகாரம். பட் இது வந்து அப்படிலாம் கிடையாது. நீங்க நார்மலா ஒரு 9 மணிக்கு மேல அமாவாசை அன்னைக்கு நீங்க இந்த டெக்னிக்கை பண்ணலாம். என்ன பண்ணணும்? நான் எப்பவும் சொன்ன மாதிரி ஒரு கேண்டில், ஒரு நல்ல ஒரு துணி போட்டுக்கோங்க. துணி போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த கப் அண்ட் எஸ் சொல்ல மறந்துட்டேன். நான் யூஸ்வலா மூன் வாட்டர் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சிருப்பேன் இந்த பாட்டில்ல. என்னோட மூன் வாட்டர்னா ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் நான் மூன் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதுல என்னோட டேரோ, என்னோட எல்லா என்ன சொல்றது, ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எங்கெங்க எனக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். இப்போ நான் டெய்லி டேரோ ரீடிங் பண்றேன். ஸோ அப்போ வந்து அந்த டேரோ ரீடிங்ல வந்து நிறைய நெகட்டிவிட்டி வரலாம் மற்றவர்களுக்கு ரீட் பண்றனால. ஸோ அதனால அது கொஞ்சம் தெளிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இது என்னோட மூன் வாட்டர் கேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து நான் எப்பவுமே ஃபுல்லா வந்து இரவு முழுக்க வச்சிருவேன். இது எப்படி மூன் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற டெக்னிக்கை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா போட்டிருக்கேன். அதை நான் திருப்பி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். மூன் வாட்டர் வச்சு பண்ணீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவ். மூன் வாட்டர் இல்லைன்னா நார்மல் டேப் வாட்டர் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். குடிக்கிற தண்ணி, தட் இஸ் அப் டு யூ. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல இங்க பாருங்க, நான் எழுதியிருக்கேன். கிளியரா பார்த்துக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. மிரக்கிள் கோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் ஸ்டாப். ஓகே. ஐ ஃப்ரீஸ் யுவர் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் மீ. ஸ்டே அவே ஃப்ரம் மீ. ஓகே. அதாவது நீங்க செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் நான் ஃப்ரீஸ் பண்றேன், என்கிட்ட இருந்து விலகிரு அப்படின்னு சொல்றோம். 92648 இதுதான் நம்பர். இதை வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. இப்படிதான் எழுதணும். ஓகே. உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா இருக்கும்னா இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. தமிழாக்கம் தரேன். பட் இதுதான் மிரக்கிள் கோட். இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. இல்லை இந்த ஸ்க்ரீனை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. You can take a screenshot of it. Yes. ஓகே. இதே இல்லைங்க எனக்கு இங்கிலீஷ் ஐம் நாட் வெரி கம்ஃபர்டபுள், எனக்கு தமிழ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னா
தயவு செய்து நிறுத்துங்கள். நம்ம வந்து ஆஸ் ஃபார் அஸ் ஸ்பெல்ஸ் இந்த பரிகாரம்லாம் பண்ணும்போது யாரையுமே நம்ம அவமரியாதையாக பேச மாட்டோம். எல்லாருக்குமே ஒரு மரியாதை தான் கொடுப்போம். ஸோ தயவு செய்து நிறுத்துங்கள். என்னை நோக்கிய உங்கள் செயல்களை நான் முடக்குகிறேன். ஓகே, நீங்கள் எனக்கு எதிர்ப்ப பண்ணக்கூடிய எல்லா தேவையற்ற செயல்களையும் நான் வந்து முடக்க போகிறேன். ஓகே, என்னை விட்டு விலகி இருங்கள். உங்கள் இது ஓகே 92648 இதுதான் மிரக்கிள் கோட். நன்றி நன்றி நன்றி. ஸோ மோட்டட் பி. ஓகே, ஸோ இப்போ இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ண போறீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நான் 2 பேப்பர்லையும் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஒரு கப்பு சொன்னேன் இல்லையா, அந்த கப் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நமக்கு வேணுங்கிற விஷயங்கள் எப்படி இருக்கணுன்றத அந்த ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன், எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களை அட்ராக்ட் பண்ணணும்னு. அதில் வேற மாதிரி ஃபோல்டிங். இதில் எப்படி ஃபோல்டிங்னா இங்கே பாருங்க, against you, away from you, என்னை நோக்கி இல்லாம என்னை விலகி. ஓகே, இங்க பாருங்க, against me 3 தடவை மடிக்கணும். இந்த சைடு நான் உட்காந்துருக்கேன், ஐம் ஃபேசிங் திஸ் சைடு. ஸோ இது என்னை விட்டு விலகி, இதே இங்க பாருங்க, திரும்பி பாருங்க, என்னை விட்டு விலகி தான் அந்த சைடு தான் பண்றேன். இந்த சைடு பண்ணா எனக்கு, இந்த சைடு பண்ணலன்னா எனக்கு தேவையில்லை. நம்ம சாப்பிடும் போது இலையை எப்படி மடிக்கிறோம், வேண்டான்னு நினைக்கிறத அப்படி மடிப்போம், வேணும்னு நினைக்கிறது எப்படி மடிப்போம்ல, அதே டெக்னிக் தான். 3 தடவை மடிக்கணும். மடிச்சுட்டு எல்லாம் அவே ஃப்ரம். இப்போ என்ன பண்ண போறீங்க, நான் ஆங்கிலம் தமிழ்ன்றனால இது பண்ணியிருக்கேன், பட் ஐம் ஒன்லி கோயிங் டு யூஸ் ஒன். இந்த கப் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு கப் உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் கப் ஒன்று போதும், அதை இதுக்குள்ள இந்த நீங்க எழுதின பேப்பரை இதுக்குள்ள போட்டுருங்க. இப்போ இந்த கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ல உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்கல்ல, அவங்கள நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். யூ ஷுட் கீப் திங்கிங் அபவுட் தெம். அவங்க முகம், அவங்க உங்ககிட்ட பேசின வார்த்தைகள், இதெல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அந்த நம்பர் எழுதும்போது, நீங்க அந்த நம்பர் எழுதுறீங்க இல்லையா, இந்த நம்பர் 92648 இதை எழுதும்போது அவங்க உங்க விட்டு ஏற்கனவே விலகிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அந்த நம்பரை நீங்க எழுதணும். ஓகே, எஸ். இப்போ இதை என்ன பண்ண போறீங்கன்னா, கப்பில் போட்டுட்டு விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்போல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும் அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு. இது என்னோட பூன் வாட்டர், ஸோ நான் ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன். அடுத்த பௌர்ணமி வரைக்கும் எனக்கு வேணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கே பாருங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி. ஓகே, ஓரளவுக்கு தண்ணி. உங்ககிட்ட மூன் வாட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், பட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாருங்க, இந்த தண்ணிக்குள்ளே அந்த பேப்பர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் வைக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு 41 நாட்கள் ஓகே ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒன்றும் இல்லைங்க, காலையில் போயிட்டு உங்கள் ஃப்ரிட்ஜை திறக்கும் போதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள், அவங்க என்னை விட்டு விலகி என் வாழ்க்கை இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக என் குடும்பத்தோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க என்னை விட்டு விலகி போனமைக்கு நன்றி. இதை மட்டும் நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் போது, இதை பார்க்கும்போது திருப்பி போய் இதை தொட வேண்டாம். 41 நாட்கள் கழித்து, கவனமாக கேட்டுக்கோங்க, 41 நாட்கள் கழித்து இது அப்படியே எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுருங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக், ப்ளஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பரும் இதில் இருக்குது. இன்கேஸ் உங்களால் முடியும், இது வந்து ரொம்ப சீரியஸ் கேஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், இவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா, இந்த நம்பரை உங்கள் உடம்புல லெஃப்ட் சைடு ஆஃப் யுவர் பாடியில் கருப்பு பெண்ணில் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். 92648 பாருங்கள். ஓகே, இதை வந்து உங்கள் உடம்புல லெஃப்ட் சைட் எங்கே வேணாலும் குறித்து வச்சுக்கலாம், கருப்பு பெண்ணில் எழுதி வச்சுக்கலாம். இதை 41 நாட்களுக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா. இப்போது இதில் வந்து நீங்கள் என்னங்க ஒருத்தவங்களுக்கு சொல்கிறீங்க, எனக்கு 2-3 பேர் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருப்பின், இதே மாதிரி ஒரு 2-3 பேருக்கு அட் அ சேம் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மேலே உங்களை யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேரை இதுக்கு மேலே எழுதி வச்சிட்டிங்கன்னா யார் யாருன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தூக்கி போடும்போது நீ என்னை விட்டு முழுமையாக விலகிட்ட அப்படின்னு தூக்கி போட்டுருங்க. ஓகே, ஸோ வேறு எதுவும் இல்லை, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் எஃபெக்டிவான ஒரு டெக்னிக், ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகாரம். 18 வயசு நிரம்பிய யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு வயது வரம்பு கிடையாது, பட் நீங்கள் 18 வயசு தாண்டி இருக்கணும். இது நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் பண்ணணுமானா கிடையாது, மற்றவர்களுக்காகவும் நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை,
உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரோ, உங்க குழந்தையா இருக்கலாம், உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், உங்க ஒர்க்ல யாராவது இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. பட் இதெல்லாம் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. இல்ல நம்பிக்கை இல்ல அப்படின்ற பட்சத்துல கூட நீங்க அவங்களுக்காக நீங்க எங்கேயோ இருக்கலாம், அவங்க எங்கேயோ இருக்கலாம், அவங்க வெளியூர்ல, வெளிநாட்டுல கூட இருக்கலாம். பட் அவர்களுக்காக இத நீங்க ட்ரை பண்ணலாம். பட் மற்றவர்களுக்காக உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு யார் உங்கள என்ன பண்றா, ஏது பண்ணா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க மைண்ட்ல இருக்கும். மற்றவர்களுக்காக பண்ணும்போது இங்க இது பக்கத்துல ஓகே இந்த நம்பர் எழுதுறீங்க இல்லையா? இந்த நம்பர் பக்கத்துல அவர்களுடைய பெயர் ஓகே யாரு அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்களோ நீங்க யாருக்கு பண்றீங்களோ அவங்க இல்ல நீங்க ஒருத்தங்களுக்காக பண்றீங்கல்ல அவங்க யாருக்காக யார் அவர்களை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டிஸ்டர்ப் பண்ற பர்சனோட பேரை இங்க எழுதிருங்க. பக்கத்துல எழுதிட்டு அப்புறம் ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு நீங்க அவங்களுக்காக விஷுவலைஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னிக். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிந்த நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நானே பர்சனலாக இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கிட்ட டேரோ ரீடிங்க்கு வரவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய ரெமெடிஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அலாங் வித் மிரக்கிள் கோட்ஸ். அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆனதுனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு டெக்னிக்கும் என் சேனலில் வந்து வருதுன்னா அதை நான் ட்ரை பண்ணாமல் போட்டதே கிடையாது. தட் இஸ் கம்பல்சரி. பர்சனலாக நானும் ட்ரை பண்ணுவேன், மற்றவர்களுக்கும் ட்ரை பண்ண சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த தடவை திஸ் இஸ் யோர் டெக்னிக். ப்ளீஸ் யூஸ் it and let me know how it worked for you and share it. Okay. Thank you and bye from Marin as always. Keep smiling.